இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக வேலை தேடிட்டு இருக்க கேண்டிடேட்காகவும் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்டுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இந்த 1.5 இயர்ஸில் 382 சப்ஸ்கிரைபர் தான் கெயின் பண்ணியிருக்கு. இந்த சேனலை உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவோ இல்லை படித்து முடிச்சவங்களுக்காகவோ ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலோட மெயின் மோட்டிவும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ப்ளீஸ் இந்த சேனலை பார்க்குற எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாபர்ட், நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டு. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்குது. இவங்க வந்துட்டு இந்தியாவில் நடக்கிற எல்லா அக்ரிகல்ச்சரல் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் இது தவிர வில்லேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த விஷயத்துக்காகவும் மட்டும் ஆரம்பித்த இந்த பேங்க் வந்து இப்போது அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே ஒரு 91 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 8 நவம்பர். அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 30th நவம்பர். நான் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப லேட்டாக தான் எடுத்தேன் நான். ஸோ இன்றைக்கி தான் நான் அதை வீடியோவை போடுறேன். ஸோ இது வந்து செலெக்ஷன் அப்படிங்கிறது 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று ப்ரிலிமினரி, 2 மெயின். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் கிடைக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து 20th டிசம்பர் 2025 அன்னைக்கு நடக்க போகுது. அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் 25th ஜனவரி 2026 அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இது இல்லாமல் ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது. அதுக்கான டேட் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 91 வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல். இதுக்கு வந்து ஒரு 48 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் 4 வேக்கன்சி, கம்பெனி செக்ரட்டரி 2 வேக்கன்சி, ஃபினான்ஸில் 5 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 10 வேக்கன்சி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் 1 வேக்கன்சி, பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சரில் 2, ஃபிஷரிஸில் 2, ஃபுட் ப்ராசஸிங்கில் 2, லேண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சாயில் சயின்ஸில் 2, சிவில் இன்ஜினியரிங்கில் 2, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 2, மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டில் 1, எக்கனாமிக்ஸில் 2. டோட்டலாக வந்துட்டு 85 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரியில் லீகல் அண்ட் ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த 2 வேக்கன்சியில் லீகல் லா படித்தவங்களுக்கு 2, ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி இதில் வந்து 4 வேக்கன்சி, மொத்தமாக 91 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த கொடுத்துருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கியிருக்கணும், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும், 10th 12th படித்து அதுக்கப்புறமா இல்லை 10th படித்து பியூசி படித்து அதுக்கப்புறமா உங்களோட டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ ஜென்ரல் அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி 60 or above 60 வாங்கி மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருந்தால் மாத்திரம் 55 or above 55 மார்க் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதில் நீங்கள் சிஏ பண்ணியிருக்கணும், ஐசிஏஐ அதாவது மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் ஐசிஏஐயில். அவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரி வந்து பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபினான்ஸ் அப்படின்னும் போது ஆர் இது படிச்சிருக்கலாம், இது படிச்சிருக்கலாம், நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபினான்ஸ் அப்ளை பண்ணுறதுனா ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை போயிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் அந்த லிஸ்ட்டை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. நான் இங்கே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பிபிஏ ஃபினான்ஸ் இல்லை பிஎம்எஸ் ஃபினான்ஸு ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 60 or above 60 மார்க் வாங்கியிருக்கணும். இல்லைன்னா 2 years ஃபுல் டைமில் பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸில் படிச்சிருக்கலாம், இல்லை எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை எம்எம்எஸ் ஃபினான்ஸ் படிச்சிருக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு திருப்பி அப்படின்ட்டு நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை போய் நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு உங்களுக்கான டிகிரி அதில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அடுத்தது கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங். இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் 60 ஆர் above 60 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸ் அது ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் வாங்கியிருக்கலாம். அவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அபவ் அதாவது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி தான். ஸோ 60 ஆர் above 60 மார்க் வாங்கியிருக்கணும். பிடபிள்யூபிடிக்கு மாத்திரம் இல்லை எஸ்சிஎஸ்சிக்கு மாத்திரம் 55 அப்படின்ற அந்த மார்க் வந்து குறைச்சிருக்காங்க. பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹார்டிகல்ச்சரில் டிகிரி பேச்சுலர் டிகிரி இன் ஹார்டிகல்ச்சர் வாங்கியிருக்கணும். ஸோ அவங்க தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஃபிஷரிஸ், பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸு. ஸோ இது படித்தவங்க ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் அதே மாதிரி 60 ஆர் above 60 மார்க் வாங்கினாங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபுட் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்டோ ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டோ நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது லேண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சாயில் சயின்ஸ், பேச்சுலர் டிகிரி இன் சாயில் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கினவங்க இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சாயில் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே ஃபுல் டைம் டிகிரின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி யூஜி பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஜியை பற்றி அவங்க சொல்லலை, ஒன்லி பிஜின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் மாஸ் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம். ஸோ இந்த மாதிரி டிகிரி ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஜி தான் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிலேட்டட் என்ன இருக்கோ அதை நீங்கள் படிச்சிருக்கலாம். மார்க் மாத்திரம் வந்து 55 ஆர் above 55 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கோ இல்லை பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் இதில் மாத்திரம் 50க்கு வந்திருக்காங்க. ஸோ 50 ஆர் above 50 மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லீகலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் லா நீங்கள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஆர் எல்எல்எம் டிகிரி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க அட்வொகேட்டாக அப்படின்னா உங்களுடைய பார் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே 21 to 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 நவம்பர் 1995க்கு முன்னாடி பிறந்திருந்தா அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2004க்கு பின்னாடி பிறந்திருந்தாலும் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னும் போது 3 இயர்ஸ் வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி/எஸ்டிக்கு தனியாக 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி தனித்தனி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பிடபிள்யூபிடியில் ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியில் நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 15 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம், இது வந்து 200 கொஷின்ஸு, 200 மார்க்ஸு. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு பேப்பர். டைம் வந்து 120 மினிட்ஸு. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், டிசிஷன் மேக்கிங், ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமிக்ஸ், சோஷியல் இஷ்யூஸ் வித் ஃபோக்கஸ் ஆஃப் ரூரல் இந்தியா அது கேட்டிருக்காங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வித் எம்பசஸ் ஆன் ரூரல் இந்தியா. ஸோ இதில் தான் கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 200 கொஷின்ஸ். இது ப்ரிலிமினரி எக்ஸாம். அதில் பாஸ் பண்ணுறவங்க மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பேப்பர் 1 வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். இதில் வந்துட்டு ஒரு 3 கொஷின், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து 90 மினிட்ஸு. அடுத்தது பேப்பர் 2ல் எக்கனாமிக் சோஷியல் இஷ்யூஸ். இதில் வந்து உங்களுக்கு வந்து 50 கொஷின்ஸு, அப்ஜெக்டிவில் 50, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 50.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெயின் எக்ஸாமினேஷன். அடுத்தது ஸ்பெஷல் போஸ்ட்டுக்கான மெயின் எக்ஸாமினேஷன். இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். இதில் வந்து உங்களுக்கு 3 கொஷின் 100 மார்க்ஸு. ஸ்பெசிஃபிக் பேப்பர், அதாவது நீங்கள் ஒரு வேளை லா படிச்சிருந்தா லா சம்மந்தப்பட்ட பேப்பர். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பேப்பரில் வந்துட்டு அப்ஜெக்டிவில் 50ம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 50 கொஷினும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன், ஒருவேளை நீங்கள் லீகல் லா படித்தவங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ், அதே மாதிரி உங்களுக்கு லா சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. எல்லாத்துக்குமே இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து புரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் 25 to 40 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மாத்திரம் ஏஜ் தனியாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து 1985க்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டாம். அதே மாதிரி 2000 நவம்பர் 2000க்கு ஆஃப்டர் நவம்பர் 2000 நீங்கள் பிறந்திருந்தா அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் வந்து ஏதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இதில் பெர்மனன்ட் கமிஷன்லேயோ இல்லை நீங்கள் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு செலெக்ஷன் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ஸோ இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 200 கொஷின்ஸ், 200 மார்க்கு. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல் நாலேஜ். இதில் வந்து உங்களுக்கு கொஷின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்யூரிட்டி வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, இன்டர்வியூ எல்லாமே இருக்குது. இதை தவிர வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்ற ஒன்று வந்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போதே ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கான அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்கான ப்ரூஃப், ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் அதுக்கான கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ், ஓபிசியாக இருந்தாலும் இல்லை பிடபிள்யூபிடியாக இருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ஆன்சர்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னும் போது ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லேயும் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்தமான் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல், அசாம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. இதை தவிர வந்து மீதியும் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் மணிப்பூர், மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 33 ஸ்டேட்டில் வந்து இவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், விழுப்புரம். ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க போகுது. மெயின் எக்ஸாமினேஷன் கிடையாது. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கான சென்டர்ஸ். இதில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஈஸியோ அந்த சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். அது வந்து சென்டர்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் நடக்க போகுது. இதை தவிர வந்து ரொம்ப முக்கியமான சிட்டிஸ் அகமதாபாத், கொல்கட்டா, பெங்களூர், லக்னோ, போபால், மும்பையில் மாத்திரம் மும்பை, நவி மும்பை, தானே, எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனேஸ்வர், டெல்லி, சண்டிகர், பாட்னா, தமிழ்நாட்டில் சென்னை, அப்புறம் பூனே, கவுகாத்தி, ராய்ப்பூர், ஹைதராபாத், ராஞ்சி, ஜெய்ப்பூர், ஷில்லாங், ஜம்மு, ட்ரிவாண்ட்ரம், ஸ்ரீநகர். இங்கே மாத்திரம்தான் மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது இது ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கான இந்த சென்டர். நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் வரும்போது அதில் டேட்டு, பிளேஸு, டைமு எல்லாமே மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. நீங்கள் அதுபடி அங்கே ரீச் ஆகிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடியாக இருந்தால் 150 ரூபா ஃபீஸ். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது, வெறும் இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும்தான். இதை தவிர மற்ற கேட்டகரி பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 850 ரூபா ஃபீஸு. அதில் 700 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் 150 ரூபா இன்டிமேஷன் ஃபீஸாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பதில் ஏற்கனவே நாபார்ட் பேங்க்கில் நீங்கள் டெம்பரவரியாவோ இல்லை வேறு போஸ்டிங்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் ஃபீஸ் கட்டணும், அதை ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்றத இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சேல்ரி எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேல்ரி மோரால்லஸ் அவங்க வந்து ஒரு 1 lakh வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. அதோடைய அந்த பிரேக்கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுபடி இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்ற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அஃபிஷியல் பர்ப்பஸ்க்கான வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸு, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட், டெலிஃபோன் சார்ஜு, ஃபர்னிஷிங். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா அவங்க அதாவது அ அவங்களோட அதர் பெனிஃபிட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. இது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு அம் ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸும் அவைலபிளா இருக்கு. அதாவது சில இடத்துல. எல்லா ஸ்டேட்லயும் சொல்ல, சில இடத்துல அவைலபிளா இருக்கு. அது கூட உங்களுக்கு அலாட்மெண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியால அவங்க எங்க வேணா போடுவாங்க. நீங்க அங்க போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். 2 இயர்ஸ் வந்து புரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் வந்து நீங்க புரொபேஷன் பீரியட்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ கண்டிப்பா காமிக்க வேண்டியிருக்கும். இத தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் அப்ளிகேஷன். இத ஸ்டார்ட்டிங்லயே சொல்ட்டேன். www.nabard இதுல போயிட்டு கரியர் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணி உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன படிங்க. நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் இல்லாம நோட்டிஃபிகேஷன கிளியரா படிச்சு முடிச்சுருங்க. ஏன்னா நான் வந்து ஓபிசி கேண்டிடேட்டு, அதே மாரி பிடபிள்யூபிடிக்கு என்னென்ன ரிலாக்சேஷன் இதெல்லாமே நான் எதுவுமே சொல்லல இந்த வீடியோல. ஸோ பிடபிள்யூபிடி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மென்ல என்னென்ன கேட்டகரியில இருக்கவங்க அப்ளை பண்ணலான்றதும் தனியா ஒரு லிஸ்ட்டாவே குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்க ஒரு தடவ படிச்சு பார்த்துருங்க. அத தவிர மீதி இருக்க குவாலிஃபிகேஷன் பத்தியான இன்ஃபர்மேஷன் முக்கியமா ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்றவங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே நல்லா படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க குடுத்துருக்க லிங்க் மூலமா மாத்திரம் அப்ளை பண்ணுங்க. ஃபீஸும் ஆன்லைன் தான். நீங்க ஃபீஸும் ஆன்லைன்லயே கட்டிடலாம். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.